அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஓகே, இன்னைக்கு என்ன எதிர்பார்ப்போட வெயிட் பண்றீங்க? யாருக்காக வெயிட் பண்றீங்க? தளபதி காண்டி தான். அப்படியா? அவரோட ஸ்பீச் அவர்காண்டி மட்டும் தான் வெயிட் பண்றோம். அவ்வளவு பிடிக்குமாமா அவரை? சின்ன பிள்ளையில இருந்து 5 வயசுல இருந்து பிடிக்கும்னா. ஓகே, என்ன காரணமா? எதனால பிடிக்கும்? தெரியல, காரணம்லாம் சொல்ல முடியாது. பிடிக்கிறதுக்கு ஏன் காரணம் வேணும்? அரசியல் வந்துட்டார்லமா, ஒரு நடிகரா இவ்வளவு நாளா பிடிச்சது, அரசியலுக்கு வந்துட்டார். இன்னும் அவர் நடிகரா இருக்கும் போதே தனிப்பட்ட முறையில அவரோட சொந்த காசுல எவ்வளவோ செஞ்சிருக்காரு. அரசியலுக்கு வந்துட்ட பிறகு அவர் செய்ய மாட்டாரா? அதனால இன்னைக்கு அவரை பார்க்கக்கூடிய அந்த ஒரு நொடி எப்படி நீங்க கொண்டாட போறீங்க? ஐயா, எனக்கு ஹார்ட் பீட் துடிச்சுக்கிட்டே இருக்குடா. 3 நாளா சரியா தூங்கல. எப்ப வருவாரு தான் பார்த்தா. அதான் என்ன பண்ணுவீங்க அவர் பார்த்ததும்? என்ன பண்ணுவோம்? சந்தோஷம் தான். இன்கேஸ் அவரை பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன சிஎம் சீட்டு நமக்கு தான் தலைவா, நம்ம தான் சிஎம்ஏ. ஆனா நிறைய நெருக்கடி குடுக்குறாங்களம்மா, அவர் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது எப்படி சொல்றது, தனு சொல்ற மாதிரி 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எடுத்தா அவர் தான் தலைவர். ஓகே, ஆனா நீங்க உங்களுக்கு கோவம் வருமா இதெல்லாம் பாக்கும்போது? கோவம் வராம எப்படின்னா இருக்கும், வரும் தான். எப்படி சொல்றது, அறிவாளிங்க வந்து அதிகமா பேச மாட்டாங்க, கம்மியா தான் பேசுவாங்க. நாங்க செயல்ல காட்டுவோம். அப்ப 2026 நாங்க தான், எங்க தளபதி தான் சிஎம். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவருக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண போறீங்க? எவ்வளவு தூரம் நின்னு சப்போர்ட் பண்ணீங்க? ஆட்சியை பிடிச்சா கை கொடுத்து கூட நிப்போம், ஆட்சியை பிடிக்கலையா பின்னாடி இருப்போம். சப்போர்ட் எப்பவுமே. சரி, நிறைய இடங்கள்ல விருதாச்சலமா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் அவரு ஷேர் பண்ணிட்டே வர்றாரு. இந்த கொள்கையில அவர் சொன்ன கொள்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னப்பா? அவர் சொல்ற கொள்கை எல்லாமே கரெக்டான கொள்கை தானே. இலவசத்தை பத்தியே இன்னும் அறிவிக்கல. ஏன்னா இலவசம்ன்றது வந்து தேவையில்லாத ஒண்ணு, தேவையானதை மட்டும்தான் சொல்லிட்டு வரணும். அதனால அவர் பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். ஓகே, அதான் இது வரைக்கும் பேசின விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாயிண்ட் எங்களுக்கு எப்படி சொல்றது, லேடிஸ் பெண்களுக்கு பாதுகாப்பு, ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான பொருள் இருக்குல்ல, அதெல்லாம் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, எதனால வந்திருக்கீங்க? என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? நாங்க எதையும் எதிர்பார்த்து வர்றவங்க இல்ல, தளபதி பின்னாடி. எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து தளபதி தான் எங்களுக்கு. நாங்க கட்சி ஆரம்பிச்சு வர்றவங்க கிடையாது. இது ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அவரை நேர்ல பாக்குறதுக்கு. அதனால நிறைய எதிர்பார்ப்பு அதெல்லாம் சொல்ல விருப்பல. அவர் பார்த்தா போதும். காசுக்காக தாங்க அவர் கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்றாங்களே, அதெல்லாம் வந்து ஆப்போசிட்டா உள்ளவங்க சொல்றது. அவங்க சம்பாரிச்சதை விடவா வந்துற போது, காசை பார்க்காத ஆள்னா பரவாயில்ல, கோடியில பாத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து உச்சத்துல வச்ச மக்களுக்கு அவரு உச்சத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு வராரு. இதுல என்ன காசு காட்டிலாம் சொன்னா நம்பவே முடியாது. ஓகே, அப்ப கடைசி வரைக்கும் நீங்க கூட சப்போர்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா. அவர் ஆட்சிக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி எப்பவுமே நாங்க அவங்க கூட தான் இருப்போம். பார்க்க வந்திருக்கீங்களா? அவர் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நான் உயிர்நாவு. ஏன் அவ்வளவு பிடிக்கும்? சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்ததுனால அவ்வளவு பிடிக்கும். காலையிலே வந்துட்டோம், சாப்பிட கூட இல்ல. அவரை பாக்குற அந்த ஒரு நொடி எப்படி கொண்டாட போறீங்க? என்ன நடக்க போகுது? தண்ணி வரும் நான் கண்ணுல இருந்து. ரொம்ப நாள் ஆசை பாக்கணும்ட்டு, பாத்துட்டா. ஓகே, உங்க சப்போர்ட் இருக்குமா? நிறைய இருக்கும். ஒரு நடிகரா பிடிக்குமா? ஒரு பொலிட்டிஷியனா பிடிக்குமா? அரசியல்வாதியா பிடிக்குமா? எல்லாத்துலயுமே பிடிக்கும். எல்லாத்துலயுமே பிடிக்கும். சரி, இன்னைக்கு அவரை பாக்குற அந்த நொடி எப்படி கொண்டாட போறீங்க? வாழ்க்கையில இதான் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். அப்படியா? ஏன் அவரு அவ்வளவு ஸ்பெஷல்? தெரியல, நான் சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும் ரொம்ப. அப்படியா? சரி, நிறைய அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய கொள்கைகளை எடுத்து வச்சிருக்காரு. என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்வாரு. அதான். ஓகே, அதான் அந்த ஃப்ரீடமா இருக்கணும், கேர்ள்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்றாரு, அது இல்லாம நிறைய பேசுறாரு. நீங்க உங்க எஜுகேஷனுக்குலாம் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. நீங்க உங்க மண்ணுக்கு வராரு, எப்படி கொண்டாட போறீங்க? அவங்களுக்காக தான் எல்லாமே. நிறைய எதிரிகள், நிறைய விமர்சனம், நிறைய நெகட்டிவ்லாம் இருக்கு. போயிட்டே இருப்பாரு. அவர் கூட நீங்க நிப்பீங்களா? நிப்போனா. என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கப்பா? நான் தளபதியை பாக்குறதுக்கு எதிர்பார்ப்போட வந்திருக்கேன். நம்மளுக்கு வேற என்ன எதிர்பார்ப்பு? ஒரு முகம், அது பார்த்தாவே சொர்க்கம் தானே. அவரோட பேஸ் தான் நம்மளுக்கு, அதுக்காண்டிதான் நம்ம வந்திருக்கிறதே. ஓகே, இன்னைக்கு அவரை பார்க்கக்கூடிய ஒரு நொடி எப்படி நீ கொண்டாட போற? இன்னைக்கு நம்மலாம் சொர்க்கத்துக்கே போயிருவோமே. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம போல வரும். எவ்வளவு பிடிக்கும் உனக்கு அவரை? எதனால பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் எங்க அம்மா எனக்கு பிடிக்கும், அதுக்கடுத்து எங்க அம்மாச்சி பிடிக்கும்.
3வது தளபதி பிடிக்கும். அப்ப நீங்களே பாத்துக்கோங்க எவ்வளவு பிடிக்கும்னு. உன்னைய பிடிக்குமா உனக்கு? எனக்கு பிடிக்கும். அதை தாண்டி விஜய் பிடிக்கும். அதை தாண்டி எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும். அவர் நடிகர் அவ்வளவு நாளா பிடிச்சது. ஓகே, அரசியல் தலைவரா எப்படி நீ ஏத்துக்கிட்ட ஆரம்பிச்சீங்க? அவரு அரசியலுக்கு வந்தாலும் சரி, நீ பிரச்சாரம் சரி, இனி அவரு சிஎம் ஆவாரு, அடுத்து பிஎம் ஆவாரு, எல்லாத்துக்குமே எங்க ஓட்டு இருக்கும். தளபதி தான் நம்ம உயிரே. ஓகே, என்ன விஷயம் அரசியல் ரீதியா உனக்கு என்ன பிடிச்சி அவருக்கு நீங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட்? அவரு பிறப்பினால் எல்லா உயிர்னு ஒரு சொன்னாருங்க. அது மிகப்பெரிய விஷயம். எல்லாரும் இப்ப அவளுக்கா பாக்குறதுல நிறைய பேர் ஜாதி பாக்குறாங்க, மதம் பாக்குறாங்க, இனம் பாக்குறாங்க. இங்கதான் சொல்றாங்க நிறைய பேர். இதே வெளியே கிராம சைடு போனீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்குது. ஆனா சின்ன பசங்க இவங்களுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. விஜய் கூட இருக்கவங்களுக்கு சின்ன பசங்களா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த கொள்கை அதெல்லாம் பத்தி எதுவுமே கொள்கை தெரியாமையா பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் சொல்றவங்க சொல்லுவாங்க, காசு வாங்குற வரைக்கும் முட்டை வாங்குற வரைக்கும் எல்லாம் பேசுவாங்க. மாத்தி மாத்தி பேசுவாரு. ஆளு சிஎம் சொல்றாரு, என்ன பண்றேன் அதெல்லாம் பேசுற நாகரிகமா, மேட நாகரிகமா அவர்லாம் பேசுறது. தளபதி பேசுறாரு பாருங்க, நீட்டா பேசுறாரு, வராரு, மக்களை பார்த்துட்டு சந்தோஷமா போறாரு. ஓகே, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் விஜய் கூட நின்று சப்போர்ட் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். நம்ம தளபதி தான் அடுத்து சிஎம். இவங்க காசு கொடுப்பாங்க, கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, கொடுப்பாங்க, கம்மியா பண்ணிடுவாங்க, காசெல்லாம் கொடுக்கறத கம்மி பண்ணிடுவாங்க. தளபதி தான் ஜெயிக்க போறாரு. அது தெரிஞ்ச விஷயம் தான். தளபதி தான். இன்னைக்கு அவர் வரக்கூடிய என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? இன்னைக்கு எதிர்பார்ப்பு எப்படின்னா, எங்க தளபதியை பாக்குறது தான் நாங்க வந்தோமே. அவங்க பேசவே வேணாம், எதுவுமே செய்ய வேணாம், எங்க அண்ணன் முகம் மட்டும் இருந்தா போதும். நாங்க இந்த ஒரு விரல் புரட்சிக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் விமர்சனங்கள் வரதான் செய்யும். சீமான் அண்ணன் சொன்ன மாதிரிதான், விமர்சனங்கள் நம்ம மேல நம்மளுக்கான படி, அந்த படியை ஏறி நம்ம தாண்டி போயிட்டே இருக்கணும். சரி, ஏன் சீமான் அவர்களை இவ்வளவு எதிர்க்கிறீங்க நீங்க சமீபமா? சீமான நாங்க எதிர்க்கல, சீமான் தான் எங்களை எதிர்க்கிறாரு. நாங்க ஒரு வார்த்தை கூட நாங்க பேசவே இல்லையே. நாங்க ஒரு வார்த்தை கூட சீமான இந்த வரைக்கும் நாங்க ஒரு வார்த்தை நாங்க பேசவே இல்லை. எங்களை அவங்க பேசி அவங்க பப்ளிசிட்டி ஆகிக்கிறாங்க. இதான் உண்மை. எங்களுக்கு பப்ளிசிட்டிங்க எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்களுக்கு 500 ரூபாவோ ஒரு கோட்டரோ ஒரு பிரியாணியோ எங்களுக்கு யாருமே கொடுக்கலையே. 900 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. சீர்காழில இருந்து 900 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து பக்கத்துலதான் இருக்கு. ஆனா 900 ரூபாய் செலவாயிடுச்சு கண்டிப்பா. சரி, ஆனா நேத்து நைட்டே வந்து தங்கி இதோ அங்கதான் படுத்திருந்தேன். அந்த அண்ணா சிலைக்கு கீழே தான் படுத்திருந்தேன் நேத்து நைட்டு. ஆனா நமக்கு வெற்றி நிச்சயம், கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். ஆனா விஜய் கூட இருக்கவங்க அந்த மரத்த மேல ஏறாங்க, கம்பி மேல ஏறாங்க, அவங்களுக்கு என்ன அந்த அரசியல் பக்குவம்? அரசியல் பக்குவம்னா அண்ணாட்ட இருந்தப்பயும் அரசியல் பக்குவம் யார்ட்டையும் கிடையாது. இளைஞர்கள் கூட்டம் எங்க அவங்க முகம் மட்டும் எங்களுக்கு போதும். இல்ல அதான் அந்த மரத்துல ஏறாங்க, கம்பத்துல ஏறாங்க, இந்த மாதிரிதான் அவங்களோட நாலேஜ் இருக்குன்னா விமர்சிக்கிறாங்களா? அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கு? அதுக்கு என்ன பதில்னா, அந்த அளவுக்கு எங்க உயிரை கூட துச்சமா மதிச்சு எங்க தளபதியை நாங்க பாக்குறோம். எங்க குடும்பத்தை அவரு பாத்துப்பாரு. அவர் வரணும், சிஎம்மா வரணும், எங்களுக்கு ஒண்ணுத்தையும் எங்களுக்கு நல்லது பண்ணியே தீருவாரு. அதுல மாற்று கிடைச்சே கிடையாது. இவ்வளவு லட்சம் ரூபாவை இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு இதெல்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. அவர் எல்லாரையுமே நடிச்சுட்டு போயிடலாம். ஆனா யாரையும் அவரு நம்மளால காசு, அந்த காசை அவரு எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்காக நான் வரேன்னு தான் சொல்லியிருக்காரு. நம்மளாலதான் சம்பாதிச்சாரு. விஜய் உங்க ஊருக்கு வந்திருக்காரு. ஆமா, கண்டிப்பா சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா அண்ணனை கொண்டு வரணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? கண்டிப்பா வருவாரு. எதனால அப்படி சொல்றீங்க? எங்க ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு எங்களுக்குள்ள ஒரு எழுச்சி. ஆனா அவர் நிறைய எதிர்ப்புகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் தடைகளா இருக்கு. யாருக்கு அப்படிங்க எதா இருந்தாலும் உடைச்சு உள்ள புந்துருவோம் நாங்க. எங்களை தட்டிக்கு ஆளே கிடையாது. உங்க மண்ணுக்கு வராரு, அது எவ்வளவு தூரம் கொண்டாடுறீங்க? அவ்வளவு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிறைய எவ்வளவு கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராருன்றது தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா சம்பாதிக்க தான் வராரு. இன்னைக்கு இவ்வளவு மக்களும் வந்திருக்காங்கன்னாக்கா அவங்க எவ்வளவு சரி, அவங்க அண்ணனைக்கு ஒண்ணு சாப்பிடுறவங்க தான். இன்னைக்கு அதையும் விட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு அண்ணனை பார்க்க நாங்க வந்திருக்கோம். எங்க கை காசு செலவு பண்ணி நாங்க வந்திருக்கோம். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அதான் பல கோடி ரூபாய் விட்டுட்டு வந்திருக்காரு. ஆனா இங்க வந்து சம்பாதிக்க தான் அப்படின்னு ஒரு சொல்றாங்கல்ல, அது எப்படி? அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட உள்ளதே போதுமே. அவர் எதுக்கு சம்பாதிக்கணும்? எதுவுமே பண்ணல. நாங்க எங்க சொந்த காசுல பஸ் ஏறி வந்திருக்கோம். நாங்க காசை எதிர்பார்க்க வரல. அவர் காசு செலவு பண்றது நாங்க எதிர்பார்க்கலாம். அவர் சம்பாதிக்கவும் அவர் வரல. அண்ணனோட கொள்கை தான் எங்களோட கொள்கை. வெற்றி நிச்சயம். கண்டிப்பா சந்தோஷமா இதை செலிப்ரேஷன் பண்ணுவோம். விஜய் தான். விஜய். ஓகே, இன்னைக்கு உங்க மண்ணுக்கு விஜய் வராரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஐயோ சொல்லவே முடியல. காலைல சாப்பிடல, ஆபீஸ் போல வந்துட்டேன். ஏன் அவ்வளவு பிடிக்கும் அவரை? ரொம்ப பிடிக்கும். அவங்க ஸ்பீச் நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு புதுசா ஒரு மாற்றம் வரட்டும், கண்டிப்பா வரட்டும்.
ஓகே, ஒரு நடிகரை அவ்வளவு நீங்க சப்போர்ட் பண்ணிருப்பீங்க. நடிகரா இல்லனாலும் அவங்க ஒரு பேசுறது என்கரேஜ்மெண்டா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஆனா பொலிட்டிஷியனா வரும்பொழுது என்னென்ன விஷயங்கள் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது லேடிஸ்க்கு சேஃப், அது ஒரு விஷயம் போதும். இந்த நம்ம தமிழ்நாட்டுல அதுதான் முக்கியம், இல்லாமலே இருக்கு, அது வேணும் கண்டிப்பா. ஆனா நிறைய தடைகள் வருது இல்லம்மா, அதெல்லாம் பார்க்கும்பொழுது பரவாயில்ல. ஒரு கல்ல அடிச்சு செதுக்குனாதான் அது சிலையா உள்ளார கொண்டு வைக்க முடியும். நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க, சம்பாதிக்க தான் அவர் இன்னும் முன்னாடி தாங்க பேசுவாங்க, முன்னாடி பேசுறாங்க அவங்க. சம்பாதிக்க வந்திருக்காரு அப்படின்றாங்க. சம்பாதிக்கிறத விட்டுட்டு தானே வந்திருக்காரு. 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா பாதி எதிர்பார்க்கலாம்.